வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணுன்ற ஆசை நிச்சயமாகவே. பட் ஆனால் இந்த ஆசைக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையே நம்மளோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளமாக நம்மளுடைய அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஹெவியராகவே இருக்கும். பட் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம எல்லாத்தையும் உடச்சி வெளியே வந்துடலாம். பட் ஆனால் இப்போதைக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் என்னால் ஒரு பைக் எடுக்க முடியும். அந்த பைக்கும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக நல்ல ஃபீச்சர்ஸோடு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சரியான வீடியோவில் தான் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்முடைய டாப் 5 பெஸ்ட்டு பைக்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்டர் 1.5 லேக்கில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்டிங்கில் வர எல்லா பைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைனோடையும் ஓரளவுக்கு நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸோடையும் ஓரளவுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸும் கெயின் பண்ண நல்ல பைக்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த லிஸ்டிங்கில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி உங்களுக்கு தெரியாது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா என்னுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சரி. இப்போ அதிகமாக அவசியமாக வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம பஜாஜோட பல்சர் NS 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான டிசைனு, அது கூட ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 125cc இன்ஜின் கெயின் பண்ண ஒரு மாடல் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்ப இந்த பஜாஜ் பல்சர் NS 125 ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைன், அதை முன்ன சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு அக்ரெசிவ் டோனில் வரக்கூடிய ஒரு நேக்கிட் ஸ்டைலிங்லேயே இந்த வண்டி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்லாவே இருக்குது. டிசைன் விஷயத்தில் 5 out of 5 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன். அதுலேயும் குறிப்பாக இப்போ வந்திருக்க அந்த ஒரு லேட்டஸ்ட் மாடலில் அந்த எல்இடி லைட்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ்ன்ற மாதிரி இன்னுமே இந்த வண்டியோட டிசைனை பெட்டராக காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 124.45cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிள்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட 11.8 bhp ஆஃப் வாஷிங் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் அரௌண்ட் ஒரு 103 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ரியல் டைமில் ஒரு 110 115 வரைக்கும் இந்த வண்டியை புஷ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 125க்கு நிச்சயமாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் 49.5 km வரைக்கும் சொல்கிறாங்க. இங்கே ஒரு டீசெண்டான ரெட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப நிச்சயமாக 45 to 50 ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் விஷயத்துலையும் இட்ஸ் ஓகே தான். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு டைமென்ஷன் பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும், பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு, CBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பிரேக்கிங் விஷயத்தில் ஓகே தான், ABS தான் இருந்தால் தான் நல்ல பிரேக்கிங் சொல்ல முடியும். பிரேக்கிங் பைக்லாம் நல்லா இருக்குது, பட் ABS இல்லை, அந்த ஒரு விஷயம் எனக்கு மைனஸாக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 144 kg தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகம், பட் வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ரீசனபிள் தான். சரி, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,26,000 ஸ்டார்டிங். டாப் மாடல் ப்ளூடூத் மாடல் வந்து உங்களுக்கு 1,27,000 வரைக்கும் தான் வருது. அப்படின்னு பார்க்கும்போது ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டான ஒரு பைக்னே சொல்லலாம் இந்த பஜாஜோட பல்சர் NS 125. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் போகும். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ், நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் பவர், செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் பார்க்குறதுக்கு இதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு அப்பேரன்ஸோடய இருக்குது. அதனால் இந்த வண்டியோட டிசைன்லேயும் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ்க்கு குறை இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிள்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp வாஷிங் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 99 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் உங்களால் ரியல் டைமில் 100+ கூட உங்களால் ரீச் பண்ண முடியும். அதுலேயும் குறிப்பாக எனக்கு இந்த வண்டியோட இன்ஜினில் இன்னுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த வண்டியோட அந்த ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீ ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாங்க, நீங்கள் அரௌண்ட் ஒரு 80 அந்த ஒரு ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப எந்தவித வைப்ரேஷனுமே இல்லாமல் இன்ஜின் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக க்ரூஸ் ஆகிறது எனக்கு இந்த ஒரு 125cc ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 56 km/லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் உண்டு, எக்கனாமிக் ஸ்போர்ட்ஸுங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் எக்கனாமிக்கல் மோடில் போட்டு ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிடுறப்ப நிச்சயமாக ஒரு 55 above மைலேஜ் கிடைக்கும்ன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் விஷயத்துலையும் ரியலி நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும், பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் வரும். எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் தான். இதோட பிரேக்கிங்கில் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை இல்லை. பிரேக்கிங் எந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 123 kg தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 780 mm தான்றப்ப சீட் ஹைட் அண்ட் வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்களும் நல்லா ரீசனபுளாகவே கொடுத்துருக்காங்கன்றப்ப ஹேண்டலிங்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,20,000 ஸ்டார்டிங் ஆன் ரோடு. அதுக்கடுத்து டாப் மாடல் 1,33,000 வரைக்கும் வருது. இதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் குறை இல்லாமல் நிறையவே கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டு போகும். சரி ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் டோட்டலி நல்ல ஒரு யூனிக் அண்ட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோட் அப்பீரியன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. அது இல்லாமல் சேஃப்டியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் முன்ன சொன்ன மாதிரியே நல்ல ஒரு யூனிக்காக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரோட் அப்பீரியன்ஸோடய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு லைட்டிங், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது மாதிரி விஷயங்களையும் நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்காகவே எல்லா விஷயத்துலையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed gearbox வெட் மல்டிப்ளேட் கிளட்ச் தான். வரலாம் இன்ஜின் பற்றி சொல்லலாம், நல்லா இருக்குது. பட் ஒரு சில ரேஞ்சில் வைப்ரேஷன் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த இன்ஜினோட 11.4 bhp பவர்ஸின் 10.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் எடுத்து டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பட் வண்டியெல்லாம் அதுக்கு மேலேயும் லைட்டாக போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் இந்த ஒரு 125cc ஓரளவுக்கான நல்ல பர்ஃபார்மன்ஸ், பட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 66 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி 66 தருமான்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயம் ஒரு 55 above வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி தந்தால் கூட என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு 125cc அதுவும் இந்த வண்டியோட டிசைனுக்கு ரியலி நல்ல ஒரு மைலேஜ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும், பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு. இதில் உங்களுக்கு ABS ஆர் IBSன்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இதில் ABS வருதுன்றப்ப சேஃப்டி விஷயத்தில் குறையில்ல, எக்ஸலண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 136 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 794 mm கிட்ட வரைக்கும் வருது. வண்டியோட வெயிட் அண்ட் சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள் இட்ஸ் ஓகே, ரீசனபிள் தான். அந்த வண்டியோட டிசைன் டோனுக்கு இது ஓரளவுக்கு ரீசனபிளாக எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு IBS மாடல் வந்து 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. ABS டாப் மாடல் வந்து உங்களுக்கு 1,29,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் நல்ல டிசைன், நல்ல ஒரு சேஃப்டி, நல்ல ஃபீச்சர்ஸ் கெயின் பண்ண ஒரு மாடல்லாம் அது நிச்சயமாக நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம யமஹாவோட FZS FI. ஆமாங்க, இந்த ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் யமஹா தரப்புலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் எதிர்பார்க்குறீங்களப்ப நம்ம யமஹா FZFI ரியலி ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டிய டிசைன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேஸ்குலரான அந்த ஒரு நல்ல ஒரு அஜைலான டோனில் வரக்கூடிய ஒரு பைக். நல்ல ரோட் அப்பீரியன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் நினச்சி நீங்கள் எந்த வித கவலையும் பட தேவையில்ல. பார்க்கறதுக்கு ரியலி நல்ல ஒரு ரோட் அப்பீரியன்ஸோடய இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed gearbox தான், வெட் மல்டிப்ளேட் கிளட்ச் தான். வைப்ரேஷன் ஃப்ரீ, ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்கும். ஓவரலாக பார்க்கும்போது சூப்பரான இன்ஜின் தான். பட் பவர் மட்டும் இந்த இன்ஜினில் கம்மி. இந்த இன்ஜினால் 12.2 bhp ஃபோர்ஸும் 13.3 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த ஸ்பீட் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 48 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிடுறப்ப இதை விட கூட நல்ல பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மைலேஜ் இதில் இந்த வண்டி நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான். பட் சிங்கிள் சேனல் ABS பிரேக்கிங் பைட் மாதிரி விஷயங்கள் எந்த வித குறையும் இல்லை. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரேக்கிங் பைட்டோட இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 135 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm. வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரியலி ஈஸியாக தான் இருக்கும். வண்டி பார்க்குறது தான் பெருசாக இருக்கும், பட் உங்களுக்கு நல்ல லைட் வெயிட். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு 1,44,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ரியலி ஒரு பெஸ்ட்டான நல்ல ஒரு ரிஃபைன்டு 155cc எதிர்பார்க்குறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு பைக் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம
நம்ம பஜாஜோட பல்சர் N150 ஆமாங்க. இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பஜாஜ் தரப்புலேருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த பஜாஜ் பல்சர் N150 ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு N160யோட அதே ஒரு ரிப்ளிகேட் டிசைன்ன்றதுனால டிசைனில் உங்களுக்கு அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ்லையும் ஸ்போர்ட்டினஸ்லையும் எந்த வித குறையும் இல்லை. நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரோட பேருன்சோடே இருக்குது இந்த பஜாஜ் பல்சர் N150. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 149.68cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் பாக்ஸ் தான், பட் மல்டிபிள் கிளச் தான். இந்த இன்ஜினில் 14.36 bhp ஆஃப் 13.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணுங்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு இன்ஜின் ஆஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 49 kmp வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கப்போ 45 above மைலேஜ் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனில் வந்துடும். அதுக்கடுத்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங்கில் இட்ஸ் ஓகே. அந்த வண்டியோட பிரேக்கிங்க்கு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,40,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,45,000 வரைக்கும் வருது. டெய்லி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான பைக்னே சொல்லலாம் இந்த பஜாஜ் பல்சர் N150, அதுவும் ஸ்போர்ட்டி யூஸுக்குன்னு பார்க்கும்போது. சரி ஓகே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.